என்னுடைய ஃபாதர் கனடாவுல பெரிய ட்ரம்ஸ் பிளேயர். அது ஒரு மோர் திங், என் மம்மி வெஸ்டர்ன் கிளாசிக் டான்ஸ்ல பெரிய மேஸ்ட்ரோ. என் ஃபாதர் வாசிக்க, என் மம்மி ஆட, நானும் எங்க அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும். தமிழ் படித்தால் பிச்சை கூட கிடைக்காது. தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாதா? தமக்கென உங்கள் நிதியை திரட்ட ஆங்கிலத்தில் இந்தியில் பிச்சை எடுக்கலாமே. வேலு பார்த்து பேசியா, நான் ஒரு நாட்டாம. அதுக்கு நீ காலை நீட்டாம இருந்திருக்கணும். தரமான சம்பவக்காரனை இறக்கி விட்டுருக்காங்கயா. அவரு உங்ககிட்ட சிக்கலடா, நீங்க தாண்டா அவர்கிட்ட சிக்கிருக்கீங்க சங்கிகளா. கமலஹாசன் என்ன பேசியிருக்காருன்றத டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றேன். திருவோடு தூக்கி தெருவோடு வந்த தெலுங்கு பிச்சைக்காரன் தட்டுல கை வச்ச திருட்டு பாப்பாத்திய காலனா அளவு கூட அறிவில்லாத கூறுகிட்ட நிம்மிய பாத்திருந்தா மாறுது. ஆனா அவன் பிச்சைக்கார புத்தி மாற மாட்டேங்க. நீ இந்தியில பிச்சை கேட்டாலும் நாங்க போடுவோம், இதா பொறுக்கிக்கோ அப்படின்றதுதான் இதோட டிரான்ஸ்லேஷன். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. சரி, ஃபீல் பண்ணாத. இன்றைக்கு உலகத்திலேயே 4வது பெரிய வர்த்தகம் பொருளாதாரமாக உயர்த்தி காட்டியவர் நரேந்திர மோடி. அதற்காக அவருக்கு நான் தலை வணங்க விரும்புகிறேன். என் பிச்சிப்பு வார்த்தைகளால் அவரை மெச்சி புகழ விரும்புகிறேன். நஸ்ரத்பேட்டையில் செய்திகளை சேகரிக்க சென்ற செய்தியாளர்கள் குழு தாக்கப்பட்டு கடத்தப்பட்டிருக்கிறார்கள். பின்னர் அவர்கள் காவல்துறையினரால் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் இந்த ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டது விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் என்பது தெரிய வந்திருக்கிறது. நானும் வட ஆப்பிரிக்காவிலையும் பார்த்திருக்கேன், தென்னாப்பிரிக்காவிலையும் பார்த்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு கலர் காண்டாமிருகத்தை பார்த்ததே இல்லடா. தலைவர் 234 தொகுதியில் நின்றாலும் அவர் ஜெயிச்சிருவார். ஆனா அரசியல் சட்டத்தின்படி 3 தொகுதியில் 4 தொகுதியில தான் ஒருத்தவங்க நிக்க முடியும். 2 தொகுதிக்கு மேல ஒருத்தன் போட்டி போட முடியாதுன்ற அடிப்படையா தேர்தல் விதியை அவங்க கட்சியோட பொதுச் செயலாளருக்கு தெரியல. விசில் அடிச்சு ரோட்ல நிக்கிற தொண்டனுக்கு தெரியாம இருந்தா ஓகே, அவங்க சின்ன அது என்ன புரிதல் உங்களுக்கு? அப்ப இதை வச்சு நீங்க எப்படி எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணுவீங்க? உங்களுக்கு எலெக்ஷன் என்னன்னு தெரியுமா? ஏன் எவ்வளவு அடிச்சாலும் சொர்ணலமா நிக்கிறீங்க? தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ 2 அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற. 2 தொகுதி மேல போட்டி போட்டு உங்க கதை ஜெயலலிதா எப்படி மாட்டாங்க? 4 தொகுதியில போட்டு டிஸ்குவாலிஃபை ஆச்சு. ஆனா அந்த கன்விக்ஷன் மறைக்கிறதுக்கு அதை பண்ணாங்க. ஆனா அதுக்கு ஒரு வேலை கொடுத்தாங்க. அந்த கேஸ் அவங்க இறந்து போற வரைக்கும் நடந்தது. இட்ஸ் கிரிமினல் ஆஃபென்ஸ். அடிப்படை விதி அது. அடிப்படை விதி. நீ ஃபார் எவர் யூ வில் பி டிபார்ட் ஃப்ரம் கண்டெஸ்டிங் எலெக்ஷன்ஸ். 2 தொகுதி மேல நீ போட்டினா அந்த எலெக்ஷன் மட்டும் இல்ல, எந்த எலெக்ஷன் கிட்டத்தட்ட அரசியல் வாழ்க்கை முற்று பெற்றுடும். நான் குமார் அவசரப்பட்டிய நம்ம கட்சியினுடைய 2வது ஆண்டு விழா, அதாவது 3rd இயரோட தொடக்க விழா. 3ஆம் ஆண்டு தொடக்க விழா. இங்கிலீஷ்ல சரியா சொல்ற, தமிழ்ல தப்பா சொல்ற. இதுதான் சொல்றோம், நீ தலைவர் என்ற சொல்லுக்கு தகுதி இல்லாதவன், அரசியலுக்கு அருகதை இல்லாதவன். யார் கூட வச்சிருக்கிறாரு? அவர் கூட அண்ணா திமுக ஒருத்தர் வெளியில் போய் அந்த யார் உங்களுக்கு சேர்ந்திருக்கான்னு தெரியும், நான் பெயர் சொல்ல விரும்பல. தாவேக்காவில் போய் சேர்ந்திருக்காரு. அவர் ஊழல் குற்றச்சாட்டில் புரிஞ்சு ஜெயிலிருந்து வெளியே வந்தவர். வந்தாரா இல்லையா? அப்ப யாரோட கூட்டணி வச்சிருக்காரு? பணத்தை திருப்பி கொடுக்கறியா இல்ல சிறை தண்டனை அனுபவிக்கிறியா? பணத்தை கொடுத்துறியா? பணம் எங்க இருக்கு? இல்ல ஜெயிலுக்கு போறோம். சொல்லு. நான் சொல்லிடுறியா? அந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை இந்த வண்டு முருகன் தான் கொடுத்து வச்சிருக்கிறேன். இந்த கோல்டன் அவர்ல கரெக்டா பக்கத்து ஹாஸ்பிடலுக்கு போய் பார்த்தா நீ இன்னும் சாவலையா? சாவலையாவா? நான் என்ன விஜயும் டிவிகேவை இன்னும் அடிக்க ஆரம்பிக்கல. ஆனா இன்னைக்கு டிவிகேவோ திரு விஜய் அவர்களோ இந்த கட்சியில் இருக்கக்கூடிய அல்லு சில்லுகளை வச்சுக்கிட்டு வம்பிழுத்தாருன்னா என்னுடைய பதிலும் மிக கடுமையா இருக்கும். அதே பிலோ த பெல்ட் நான் போவேன், விஜய் மேலேயே நான் போவேன். அது வேண்டாம். ஒரு நாகரிகமான அரசியல் விஜய் சொன்னனால என்னுடைய பதிலும் இன்னைக்கு நாகரிகமா இருக்கு. நான் டாக்டர் ஸ்பூர்த்தி அருண், இங்க இருக்கிற மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல படிச்சேன். இதுக்கப்புறமா 20 வருஷம் அமெரிக்கால பிராக்டிஸ் பண்ணிட்டு நம்ம மக்களுக்கு சேவை செய்யணும்னு திரும்பி வந்துட்டேன். சிவகாமி எங்க அத்தா இருக்க? எங்க அத்தா இருக்க? தங்கமே நீங்க நல்லா இருக்கணும். நீங்க 2 பேரும் 100 வயசுக்கு வாழணும். நீங்க நல்லா இருக்கணும் ஐயா, 2 பேரும் நல்லா இருக்கணும். தினமும் நிறைய பேஷண்ட்ஸ பாக்குறேன், அவங்களோட வலிய பாக்குறேன். மெடிசின்ஸ் கொடுத்து அவங்க உடம்ப வேணா சரி பண்ணலாம். ஆனா நம்ம சமூகத்துல இருக்கிற பாவர்ட்டி, இன்ஜஸ்டிஸ் இது எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட், ஒரு கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் தேவை.
நான் ஏன் தமிழக வெற்றி கழகத்தை சப்போர்ட் பண்றேன்? அது பைத்தியம் முடிச்சு போச்சு. நான் ஏன் தமிழக வெற்றி கழகத்தை சப்போர்ட் பண்றேன்? முதல்ல சேவை. நம்ம தளபதி பாலிடிக்ஸ்க்கு பவர்க்காக வரல, மக்களோட குரலை கேட்டு வந்திருக்காரு. அந்த ஆளை யாருன்னு நினைச்சு அவருடைய ரேஞ்ச் என்ன தெரியுமா? மரியாதை என்ன தெரியுமா? திரு மன்சூர் அலிகான் 25,000, நடிகை பிரகதி 1000, நடிகை கௌதமி 1000, தொல் திருமாவர்கள் 50,000, விஜேஸ் 500. நம்ம தளபதி பாலிடிக்ஸ்க்கு பவர்க்காக வரல, மக்களோட குரலை கேட்டு வந்திருக்காரு. விஜேஸ் 500. ஆட்சி மனோரமா அவர்கள் 25,000. இளைய தளபதி விஜய் ரசிகர் மன்றத்தின் சார்பில் 500 ரூபாய். இளைய தளபதி விஜய் ரசிகர் மன்றத்தின் சார்பில் 500 ரூபாய். குட்டி பத்மினி 5000. உக்கடம் கோபால் சத்யராஜ் மேக்கப் 1000. நடிகர் மோகன்தாஸ் 100. நடிகர் RV பரதன் 1 லட்சம். தயாரிப்பாளர் KR 5000. சிவராமனின் மகன் பாலமுருகன் 101. திரு சிம்பு அவர்கள் 2 லட்சம். இவர்தான் மானஸ்தன். நம்ம தளபதி பாலிடிக்ஸ்க்கு பவர்க்காக வரல, மக்களோட குரலை கேட்டு வந்திருக்காரு. கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. அவரோட நேர்மையும் மக்களுக்காக உழைக்கிற அந்த மனசு, இதெல்லாம் பார்த்துதான் எங்கள மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் பாலிடிக்ஸ்ல இறங்குறதுக்கு ஆசைப்படுறோம். நாகூர் ஆண்டவர் அரசு மருத்துவமனையில பிரசவம் பாக்குற டாக்டரே இல்லையா? நாகூர்ல மருத்துவமனையில மகப்பேறு மருத்துவர் இருக்க மாட்டாங்க. நாகூர்ல தான் இப்ப மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் கட்டி ஒரு பெரிய பிரம்மாண்டமான மருத்துவமனை இருக்கு. அங்க போய் பார்க்க சொல்லுங்க, எத்தனை மகப்பேறு மருத்துவர்கள் இருக்காங்கன்னு தெரிய வரும். அதுக்கு ஒரு 6 கிலோமீட்டர் தான் வித்தியாசம். இந்த மருத்துவமனைக்கு பதிலாக தான் அங்க இன்னைக்கு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் கட்டி 500 படுக்கைகள் கொண்ட மிகப்பெரிய மருத்துவமனை இருக்கு. இந்த நாகூர் மருத்துவமனையில் இல்லைன்னு சொல்றது யாரோ எழுதி கொடுத்து படிக்கிறது. நேரா போய் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல அவங்க கட்சிக்காரங்கள போய் பார்த்தாங்கன்னா தெரியும் எத்தனை மருத்துவர்கள் இருக்காங்க. என்னையா குத்துகிறாய்? அவரோட நேர்மையும் அப்புறம் கொஞ்சம் வாங்குறோ. மருதையாத்தோட குறுக்க வாராணவாசி தடுப்பணை கட்டுறத பத்தி 4 வருஷமா கண்டுக்கலையே, ஏன்? என்ன அப்படி பாக்குறீங்க? அரியலூர்ல நேற்று பேசுகிற போது இவங்களும் தாவேக்காக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இன்றைக்கு அரியலூர் மாவட்டத்துடைய அப்போ நம்முடைய போக்குவரத்துறை அமைச்சர் அரியலூர் மாவட்டம் அவர் அதை தெளிவாக சொல்றாரு. மருதையாற்றின் குறுக்கே வாரணவாசியில் தடுப்பணை கட்டுவதற்கு கடந்த முறையே தமிழ்நாடு முதலமைச்சர் அரியலூர் வந்தபோது அறிவிப்பு வெளியிடப்பட்டு ஜியோ வெளியிட்டு டெண்டர் விடப்பட்டு பணிகள் தொடங்குகின்றன. யாரு? சிவசங்கர் சொல்றாரு. என்னடா சிலிப்பு? வேடிக்கையா இருக்குது. என்ன வேடிக்கை? என்ன டிக்கெட் போட்டு கண்காட்சியா காட்டிக்கிட்டு இருக்காங்க? கண்காட்சி இல்லடா, இது கண்கொள்ளா காட்சி. தமிழகத்தோட வறட்சியான மாவட்டங்கள முதல் வரிசையில காலங்காலமா இருக்கிற மாவட்டம் தான் நம்ம அரியலூர் மாவட்டம். சிமெண்ட் உற்பத்தியும் முந்திரி உற்பத்தியும் நடக்குது, பட்டாசு தொழிலும் கொஞ்சம் நடக்குது. ஆனா இங்க இருக்கிற இந்த தொழிலையாவது மேம்படுத்தலாம்னு இந்த கவர்மெண்ட் ஏதாவது யோசிக்குதான்னு கேட்டா 0 தான். முந்திரி பதப்படுத்தும் பூங்கா பராணம் கிராமத்தில் அமைக்கப்பட்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டு விட்டன. இது எல்லாத்தையுமே அவங்க இல்லைன்னு சொல்றாங்க. யாரோ எழுதி கொடுக்குறா வாசிக்கிறாங்க. சரி. ஒன்றிய அரசு பெட்ரோல் விலை ஏறிய போது, கேஸ் விலை ஏறிய போது விஜய்க்கு என்ன ஓய்வு எடுத்துட்டீங்களா? ஏன் அதை எடுத்து நீங்க போராட்ட நடத்தல? மக்கள் பெருந்தொழில் போராட்டம் ஏன் நடத்தல? சரக்கு கட்டணம் உயர்வதற்கு காரணம், மிக முக்கியமான காரணம் என்ன? எரிவாயு கட்டண உயர்வு தான். ஏன் அது குறித்து நீங்க 2 பேரும் பேச மாட்டேங்கிறீங்க? தமிழ்நாடு அரசு கட்டண உயர்வு வந்ததற்கு தயார் பண்றீங்க. அப்ப ஆட்டி வைப்பார் யாரோ அப்படிங்கிற ஒரு பாடல் வரி தான் எனக்கு ஞாபகம் வருது. ஆட்டி வைக்கிறார்கள், நீங்கள் ஆடி காட்டுகிறீர்கள். ஸ்டேஜ்ல ஏறது சாதாரண விஷயம் இல்ல. ஏறிட்டா இறங்கவே முடியாது தம்பி. வா, நல்லா பேசணும்னா சார் இப்ப அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாரு கட்சியில. ஆக்சுவலா எனக்கு டிவிக்குன்றது அம்மாபா இந்த 2024ல இருந்தா எனக்கு தெரிய வந்துச்சு. டிவிக்கு விஜய் கட்சி 10 லட்ச ரூபாய் சம்பளம், அமெரிக்கால விசா கிடைச்சிருச்சு, டிவிகேல கட்சியில ஜாயின் பண்ணு உங்களுக்கு தோணுது. உங்க வீட்டுல என்ன சொல்லுவாங்க? அமெரிக்காக்கே போடான்னு தான் சொல்லுவாங்க. அண்ணாமலை மறந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு சேகர் பாபுக்கு அவர் யாரும் மறக்கலையா இவனா? ஓடிருக்க
ஆவுன்னா பைப்ல கல்ல தூக்குதே. டிவிக்கேன்னு ஒரு கட்சி இல்ல அப்படின்னா எங்களுக்கு அரசியலே புரிஞ்சிருக்காது அப்படின்னு பல பேர் சொன்னாங்க. உண்மையா? ஆமா உண்மை. ஏன்னா அதுல நானும் ஒருத்தி. ஏன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் ஜீரோ. அவருக்காக உள்ள வந்தேன். அப்பதான் தெரிஞ்சது இதுக்குள்ள இவ்வளவு விஷயமாட்டு. இவ்வளவு விஷயம் தெரியுமோ தான் ஏன் அரசியல் சாக்கடை அப்படின்னு சொன்னாங்கன்றது புரிஞ்சுது. அந்த சாக்கடையை வந்து சரி செய்வோம். இது வேற எந்த கட்சியில நான் போயிருந்தாலும் என்ன நம்பி விட்டுருப்பாங்கன்னு தெரியாது. சோ அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன், அவரும் காப்பாத்துவாரு. எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பா இந்த 2026 பதிலா ஒப்ப வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு. டிஎம்கே இஸ் ஓகே. மேபி எங்களுக்கு அது ஓகேவா இருக்கு. பிகாஸ் எங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பா இருக்கட்டும், நான் முதல்வன் ஸ்கீம் எங்களுக்கு புதுசா இருக்கு இதெல்லாம் கேட்கறப்ப. நான் வந்து யூஜி வந்து எடப்பாடி ஆட்சியில் படிச்சிருக்கேன், பிஜி வந்து ஸ்டாலின் ஆட்சியில் படிச்சிருக்கேன். எனக்கு ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரியுது. சோ இவங்க விரும்புறாங்க போது மக்கள் கிட்ட அந்த வெறுப்பு அரசு உருவாக்குறாரு. இது ஆனா மக்கள் அவ்வளவு ஈஸியா நம்பிட மாட்டாங்கல்ல. சும்மா தீய சக்தி தூய சக்தி மாஸ் டைலாக் நம்ப மாட்டாங்கல்ல. அந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.